எல்லாம் எடுத்துட்டீங்களா? பக்கம் 687. 687 சங்கீதம் 288, சங்கீதம் 31 19வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுமத்திற்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஒரு முறை கூட உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுமத்திற்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரியதாயிரு. கைகளை வைத்து எல்லாமே சொல்லாமா? ஆமென். நேசிக்கிற பரலோக பிதாவே, கொடுக்க போகிற நல்ல ஆவியின் மன்னாவுக்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உடைய நன்மை எவ்வளவு பெரியதாய் இருக்கிறது என்கிற வசனத்தை இந்த காலவேளை கொடுத்திருக்கீங்க. இந்த வசனத்தை தியானிக்க, சிந்திக்க, செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாக இது ஆன்லைன் மூலமா சோசியல் மீடியமா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அது நம்பிக்கையின் வாசல் கிறிஸ்டியன் அசெம்பிளி விசுவாச குடும்பங்களுக்கும் நன்மையாயிருக்க ஆண்டவரை உதவி செய்ய போற தயவுக்காக உமக்கு நன்றி. என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. And thine is the kingdom, Lord. Thine is the glory. And thine is the mighty power, Lord Jesus. We praise and pray in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபகேலும் கண்ணுங்க பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட யாராவது வாசிக்கிறீங்களா? நன்மை எவ்வளவு பெரியதா இருக்கிறது. இந்த வசனம் எப்படி துவங்குகிறது நீங்க பாருங்க. எப்படி தொடங்குது? எப்படி தொடங்குது? உமக்கு பயந்தவர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய தலைப்பு என்னவா இருக்க போகுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. சீக்கிரம் ஆளுக்கு ஒரு வசனம் சொல்லுங்களா. கர்த்தருக்கு பயத்தினால என்ன நடக்கும் தெரிய மாட்டீங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். நன்மை கொடுப்பார் இல்லையா? சரி, இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? நீதிமொழிகள் சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 7வது வசனம். நீதிமொழிகள் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்ப நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்துல கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். சரி, அதே நீதிமொழிகள்ல இன்னொரு இடத்துல பார்க்கும்போது 9வது அதிகாரம் 10வது வசனம் பாருங்க. எல்லாம் மனசுல பதியும். 1:7 ஈஸியா பதியும், 9:10 ஈஸியா படியும். வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 2 தடவை சாலமோன் சொல்லிட்டாரா? தாவீது விட்டுவாரா? சும்மா வாசிக்கிறேன். 111வது சங்கீதம் 10வது வசனம். இது ஈஸி. 1:1 1:10 1:1 3:1. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இல்லையா? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 சாட்சி 3 சாட்சி மூலமா வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். நான் என்ன சொல்றேன்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்துக்கு ஒரு ஆரம்பம். அல்லேலூயா. கர்த்தருக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க? கர்த்தருக்கு எத்தனை பேர் பயப்படுறீங்க? அல்லேலூயா. சரிதா. பின்னால வசனம் வரும், அதை பார்த்துக்கணும். சரியா? பின்னால ஒரு 10-11 வசனம் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த வசனத்துல நான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ள இருக்கா இல்ல, அதை முதலாவது தெரிஞ்சுக்கணும். நம்ம ஏன் பயப்படணும்? ஒன்னாவது நம்ம ஏன் பயப்படணும் இல்ல? உங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுறீங்களா இல்லையா? நான் எங்க அப்பா அம்மாவை உதைச்சிருவேன். நான் எங்க பயப்படுறேன்? ஜோசமா சொல்றேன். நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் எங்க அப்பா அம்மாவுக்கு. நான் வேணா அவங்கள அடிச்சுருவேன் இல்ல? அதான் இல்ல, நம்ம அப்பா அம்மாவுக்கு முதல்ல நிச்சயம் நம்ம பயப்படும் இல்லை. நான் வேலைக்கு வந்துட்டேன், படிச்சு முடிச்செல்லாம் வேலைக்கு வந்துட்டேன். ஆனால் எங்கள் அப்பா முன்னால கொஞ்சம் பக்தியா இருக்கிறதுக்கு
கொஞ்சம் பயம், ஆசைப்படுவேன். ஒரு நாள் எங்க அப்பாவுடைய கால் ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு சொல்லி அது ஒரு பெயிண்ட் ஷாப் போட்டிருந்தோம். அப்ப நான் போய் அந்த பெயிண்ட் ஷாப்ல போய் அந்த காரை பார்த்துக்கிட்டு ஒரு சிகரெட்டு பார்த்து வச்சு நல்லா டீப்பு குப்பன்னு ஊதி பாரு. பார்த்தா திடீர்னு முன்னால் ஒருத்தர், யாரு யாரு அப்பாவாக வாய்ப்புல புகை இருக்கு, கையில சிகரெட், என்ன செய்ய முடியும்? இந்த பார் சிகரெட்டை கீழே போட்டு புகையெல்லாம் இல்லை. அப்பா அப்பாவுக்கு பார்த்தா என்ன செய்யறோம்? பயப்படுறோம். ஏன் அப்பாவுக்கு பயப்படுறோம்? ஏன் பயப்படுறோம்? அவர் நம்மை உண்டாக்குவதற்கு ஏதுவாயிருக்கும். அப்படின்னா கர்த்தருக்கு நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு முதலாவது பார்த்தோம்னா, நம்மை உண்டாக்குனவர், அல்லேலூயா, நம்மை உண்டாக்குனவரும் நம்மை உருவாக்குனவருமாய் இருக்கிற அந்த தேவனுக்கு முன்பாக நாம் பயப்படணும். அல்லேலூயா. இல்லையா? எப்படி பயப்படணும் அப்படின்னா, அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் போது நம்ம அவருக்கு பயப்படணும். இல்லையா? ஆதாம் ஏவாள அவர் உண்டாக்குனாரு. அந்த ஒரு நல்ல தோட்டத்துல எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருந்தாரு. ஆனா ஒரு பாவத்தை செஞ்சதுனால என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு பயந்து அந்த செடிகளுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம பார்க்கணும் இல்லையா? அது ஒரு பயம். அது என்ன பயம்? ஒரு தீமையை செய்து விட்டோமே என்கிற ஒரு பயம் இல்லையா? நன்மை செய்கிறதுல ஒரு பயம் நமக்கு இருக்கு. அவர் என்ன செய்கிறார்? நன்மை செய்கிறவராகவே சுற்றி கொண்டு இருந்தபடினால நம்ம நன்மை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஒரு பயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் இல்லையா? அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுதலே நமக்கு ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. இல்லையா? உள்ள ஒரு வசனம் சொல்றாரு. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வாசிங்க. எத்தனாவது வசனம்? 1:5 வாசிங்க. ஞாபகம் வைங்க. யாக்கோபு 1:5 சீக்கிரம் வாசிங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அல்லேலூயா. சில பெற்றோர் பார்த்துக்கீங்க, என் பிள்ளைக்கு ஞானமே இல்லை, அவன் அறிவுட்ட கூமட்ட, அவன் ஒரு கூமட்ட, அறிவு கட்டவன், இப்படி எல்லாம் நம்ம பிள்ளைகளை நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? என் பிள்ளைக்கு ஞானத்தும் குறைவா இருக்குது, என் பிள்ளை ஞானத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கிறானே, எனக்கு என்ன செய்ய? டானிக் கொடுத்துடலாமா, டாக்டர்கிட்ட போயிடலாமா, இதைத்தான் நம்ம பாக்குறோமே தவிர நம்ம முழங்கால முடக்கி ஆண்டவருக்கு முன்னாலே ஜெபம் பண்ணு சொல்லி வசனம் எனக்கு சொல்லுதே. யாக்கோபு எனக்கு சொல்லி கொடுக்கிறாரு, நான் அதை செய்கிறேனா? அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றோர் சொந்த பந்தங்கள் இனங்கள் பார்த்து கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நீங்க ஒருவேளை யாருக்காவது ஞானம் இல்லாம அவங்க செய்யறாங்களே, ஞானமற்றவர்களா இருக்கிறாங்களே இப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம திட்டோமே தவிர அவங்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? அவங்களுக்காக ஜெபம் பண்ணவங்க இல்ல, அவனை திட்டுவோம். ஞானம் இல்லாம செய்யறாங்களே. பெற்றோரை பார்த்துட்டு உனக்கு நான் அறிவு இருக்கான்னு கேட்போம். அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைகள் நீ கேட்கிற கேள்வி என்ன? உனக்கு என்ன மண்டையில இருக்கா? மண்டையில இருக்கா? ஆனா இந்த மண்டையில இருக்கிறதா நீ திட்டிருக்கிய, அப்புறம் மண்டையில இருக்கா நீ எப்படி கேட்கிற? அல்லேலூயா. இல்லையா? அப்ப ஞானம், தேவன் கொடுக்கிற ஞானம் முதலாவது அவருக்கு பயப்படுகிற பயத்துல இருக்குது. அந்த ஞானம் இல்லைன்னு ஆண்டவர் யாக்கோபு சொல்லி கொடுக்கிறான். ஆண்டவரிடத்துல வந்து கேளுங்க, அதை உங்களுக்கு அவர் கொடுப்பார். அல்லேலூயா. எப்படி கேட்கறது அப்படின்னா, ஒண்ணு ஆண்டவருடைய ஜெபத்துல கேட்கணும், இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும், இல்ல ஆண்டவருடைய தேசத்தில் நம்ம தியானமா இருக்கணும். இப்படி எல்லாம் செய்யும் போது தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை நம்ம உணரணும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப மனசை தொட்டுச்சு. ஒரு நாளைக்கு காலையில நான் இந்த யூடியூப்ல பாட்டு கேட்ட உடனே கண்ணீரை விட்டு நான் அழுதுதான் அந்த பாட்டை பாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு வாக்குத்தத்தம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா நம்ம கொடுக்கிறாங்க. நம்ம விசுவாசமா தள்ளி விட்டு தானே போறோம், அதை பெருசா நினைக்கிறது இல்லையே, தள்ளி விட்டு தானே போறோம். ஆனா அந்த பாட்டுல இருக்குது ஆமேன் ஆமேன் என்று அவர் சொன்னதெல்லாம் ஆமேன் ஆமேன். இதுதான் ஒரு வார்த்தைக்கு பின்னால ஆமேன் ஆமேன் சொல்லு. சென்னையில் ஒரு சபை இருக்கு. அந்த போதகர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி ஆமேன் அல்லேலூயா அல்லேலூயான்ட்டே இருப்பாங்க இல்லையா? ஏன்னா அந்த வார்த்தைகள் நடக்கட்டும், அது ஆமேன் ஆமேன் இருக்குது, அந்த வார்த்தை எனக்குள்ள செயல்படட்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. அதை அங்கீகரிக்கக்கூடியவங்களாக அவங்க இருக்காங்க. அப்படின்னா நம்முடைய சொல்ற ஒரு ஆமேன் என்ன அர்த்தம் அப்படின்னா,
எஸ் நான் இது நடக்குது, இது நடக்கும், இதை நான் விரும்புகிறேன். இதுதான் அந்த ஆமென் என்கிற வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடிய காரியங்கள் நிறைவேறினவை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்ற நம்பிக்கை விசுவாசத்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? அதை ஆம் என்றும் ஆமென் என்றும் ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு நிறைவேறும் இல்லையா? இப்போ ஒண்ணு நம்ம பார்த்தோம், 3 வசனம் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறேன். எந்த வசனம்லாம் ஞாபகம் சொல்லுங்க? நீதிமொழிகள் 1, நீதிமொழிகள் 9, 10, சங்கீதம் 111, 10 இல்ல? இந்த 3 என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த யாக்கோபு 1:5 என்ன சொல்றாரு? ஒருத்தனுக்கு ஞானத்தில் குறைவு, ஞானம் இல்லாதவனா இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருத்தரை கடிந்து கொள்ளாதவனுமாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்க கடவுள். அல்லேலூயா. யோவான் 3:8 சொல்றாரு. 14 அதிகாரத்துல சொல்றாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட ஒண்ணும் கேட்கல, நீங்க கேட்டீங்கன்னா தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனில் மகிமைப்படும்படி அதை என்ன செய்வாரா? செய்வார். உங்களுக்காக செய்யாட்டி யாருக்கு செய்வாரு? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய சமூகத்துல நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாவது அதை செய்வார். அல்லேலூயா. நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம், நான் கேட்டு என்னங்க கிடைக்க போகுது, நான் கேட்டு என்னங்க கிடைக்க போகுது. நீங்க கேட்கலைங்க, உங்களை செபிக்க தூண்டுகிற பரிசுத்த ஆவியானவர் இங்க இருந்து ஒரு கனெக்டிவிட்டியை கொடுப்பார். எங்க கொடுப்பாரு? இயேசுவுக்கு கொடுப்பார். அந்த கனெக்டிவிட்டி என்ன செய்யும்? பிதாவுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அந்த டிரான்ஸ்பர் என்ன செய்யும்? வார்த்தைகளை நமக்கு அவர் அனுப்பி கொடுப்பார். அல்லேலூயா. இதை நினைவுல வச்சுக்கணும் இல்ல, மனசுல வச்சுக்கணும். சில நேரம் நம்ம நினைப்போம், ஜெபம் பண்ணவன்னு எனக்கு கிடைக்கணுமே அப்படின்னா, உனக்கு அந்த ஞானத்தை முதலாவது கற்றுக் கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஞானம் இல்லாதவன் கையில எதையாவது கொடுத்தா, மூடனுடைய கையில வசனத்தை சொல்லி அனுப்புவது மொண்டியின் கால மண்டி கிட்ட வசனத்தை சொல்லி அனுப்புவது போல இருக்கு. நீதிமொழியில் வசனம் சொல்லி இல்ல அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? ஞானமாய் நம்ம செயல்பட வேண்டிய ஞானம் நமக்கு மிக மிக அவசியம். நீதிமொழிகள் 2 அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் யாரெல்லாம் வாசிக்கிறீங்க? கொஞ்சம் கவனிங்க. நீதிமொழிகள் யாரெல்லாம் வாசிக்கிறீங்க? தினம் ஒரு அதிகாரம், 31 அதிகாரம் இருக்கு. 31 நாட்களுக்கு 31 அதிகாரம். டெய்லி உங்க ரீடிங்ல அந்தந்த தேதிக்குள்ள நீதிமொழிகளை நீங்க வாசிங்க. இப்ப வாசிங்க நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று, கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறிவை கண்டடைவாய். அல்லேலூயா. இந்த 3 காரியம் நான் உங்களுக்கு சொன்னதுல 2 காரியம் தான். முதலாவது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் இல்லாத தேவனத்துல கேட்க கடவன். அப்படி கேட்கும் போது நீதிமொழிகள் 2:5 என்ன சொல்றாரு? தேவனை பற்றுகிற அறிவு நமக்கு உண்டாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க அப்பா கிட்ட கேட்டா இன்னைக்கு கண்டிப்பா வாங்கிட்டு வந்துருவாரு அப்படிங்கிற ஞானம் பிள்ளைக்கு இருக்கும் போது இல்ல, நம்மை அவருடைய பிள்ளைகளாய் பார்க்கிற பிதா கிட்ட நம்ம தேவத்தை நம்ம கேட்கும் போது நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? ஒரே ஒரு வசனம் வாசிங்கள. அவன் யோவான் 8ஆம் அதிகாரம் 32, ரோமர் 8:32 வாசிங்கள. ரோமர் 8:32 வாசிங்க. நிறுத்தி நிதானமா வாசிங்க பார்க்கலாம். தம்முடைய நல்ல பாருங்க, தயவு செய்து ப்ளீஸ் லிசன். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்து அவனோடு கூட இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. உங்க ஜெபத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குதா? என் ஜெபம் கேட்கப்படுமா? ஒரு சின்ன சந்தேகம் உங்க ஜெபத்துல வந்துச்சுன்னா இந்த ரோமர் 8:32 மனசுல பதிச்சிருங்க இல்ல. நமக்கு சொந்த குமாரன் என்று பாராதபடி அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக கொடுத்த தேவன் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா, 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 ஆமென் அப்படின்னு நினைச்சு அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்துட்டார். பல நாள் நான் சொல்லுவேன், உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்க ஆசீர்வாதம் எங்க இருக்கு? உங்க கைக்கு மேல ஒரே ஒரு ஜான் வைங்க. ஒரே ஒரு ஜான் இங்கதான் இருக்கு. உங்க ஆசீர்வாதம் வேலைலாம் பார்க்க வேண்டாம், இங்கதான் ஒரே ஒரு ஜான் தான். இந்த ஒரு ஜான் உங்களுக்கு இறங்கிச்சுன்னா போதும். அல்லேலூயா. we are the blessed people. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்படின்னா
தேவனை பற்றிய அறிவு எங்க கொடுக்குதான்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அது என்ன கொடுக்குதான்? தேவனை பற்றி அறிகிற அறிவு. அல்லேலூயா. அது என்ன அறிவு? அது என்ன அறிவு? பெருமான் செய்யப்பட கூடாதது ஒன்றும் இல்லையே, கூடாதது ஒன்றும் இல்லையே, இயேசுவால் கூடாதது கூடாதது ஒன்றும் இல்லையே. ஒரு பாட்டு கூட ரொம்ப அழகான பாட்டு சமீபத்தில் வந்திருக்குது. எத்தனை கேட்டீங்களோ தெரியல இல்லையா? என் இயலாமையில் அவர் செயல்படுவார். அல்லேலூயா. அவர் கரம் என்னை விட்டு விலகாது, எனக்காக ஏதாச்சும் அவர் செய்துட்டே இருப்பார் இல்லையா? அதுல சொல்லுது என்ன சொல்லுன்னா, மலைகளை பெயர்ப்பீர் என்றார். வசனம் தான் சொல்லுது, மலைகளை பெயர்க்கத்தக்க அவருடைய சத்தம். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என்னுடைய தடைகள் உமக்கு முன்னால ஏமாற்றம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது இல்ல, மலைகளை விலகினார், பர்வதங்களை நிலைநிறுத்து பண்ணாலும் கிருபை மாறாதுன்னு சொன்னார்ல. அந்த வசனம் உண்மையுள்ள வசனமாக இருந்தால் எனக்கு முன்பாக எனக்குள் வைத்திருக்கிற தடைகள் ஏமாற்றம். ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அடுத்து சொல்றான், என்ன சொல்றான்னா, மரித்தோரை உயிரோடு எழுப்பினீர் என்றால். வசனம் இருக்கா? ஏசப்பா எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாரு? எத்தனை பேரை எழுப்பினாரு? ஒன்னு லாசரு, 2 பாடையை தொட்டாரு. அடுத்து யாரை எழுப்பினாரு? மகள் எழுப்பினார் இல்ல. 3 பேரை உயிரோடு அவர் எழுப்பினார். உயிரோடு எழுந்தார் என்றால் என் ஞானிகள் உமக்கு முன்பாக ஏமாற்றம். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. உயிரோடு அவர் எழுப்பி இருந்தால், நான் அதை விசுவாசித்தால், இந்த வசனம் உண்மையா இருந்தால் என் நோய்கள் அவருக்கு முன்பாக ஏமாற்றம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திருப்பி என்ன சொல்றாரு? ஆமென். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்களை போஷிக்க அவரால் முடியும். என்னை போஷிக்க மாட்டாரா? என்னை போஷிப்பதற்கும் அவரால் முடியும். அல்லேலூயா. ஆமென். காட்டு புஷ்பங்களை பாருங்க, அவளை உடுவித்து நீத்தார் என்றால் என்னையும் உடுப்பிப்பதற்கு அவரால் முடியும். அல்லேலூயா. 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 இந்த வசனங்களை சொல்லணுங்க, ஆவலோடு சொல்லணுங்க, ஆதாங்கத்தோடு சொல்லணும், உரிமையோடு சொல்லணும். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்தார். 57 சங்கீதம், 138 சங்கீதம், இந்த வார்த்தைகளை உண்மை நினைவா நம்ம வச்சிருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? நம்மை கைவிட மாட்டார். நீதிமொழிகள் 12:27 வாசிங்க. எல்லாரும் விருப்பமான ஒரு காரியம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 12:27. சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருளோ அருமையானது. நீதிமொழிகள் 10:27. கர்த்தருக்கு பயப்படுதல், நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. யாராவது செத்து போகணும்னு ஆசையா இருக்கா? அவங்களுக்கு செத்து போகணும்னு ஆசையா இருக்கா? யாரை விரும்புவோமா? செத்து போயிருவோமே, வேண்டாம். நான் ரொம்ப நேரம் எனக்கு ரொம்ப ஆசைதான் அல்ல. ஆனா யாரும் என்ன செய்ய மாட்டோம்? விரும்ப மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் கொஞ்சம் வருஷம். ஆண்டவர் எசேக்கியாவுக்கு கொடுத்த மாதிரி இன்னும் 15 வருஷம் கொடுங்க ஆண்டவர், இப்படிதான் நம்ம கேட்போம். அப்படின்னா என்ன கேட்குது? எங்க இருக்கு அதோடைய ஃபார்முலா? எங்க இருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. அல்லேலூயா. வியாதி வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்து இருக்கணும். அப்படின்னு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வந்துடும். இன்னொரு ஆயுசு நாட்கள் நீடி வர்றது இன்னொரு காரியம் இருக்குதா? யாரா சொல்லுங்களேன். தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயானால் உன் ஆயுசு நாட்கள் விருத்தி அடையும். அல்லேலூயா. இப்போ 2வது என்ன பார்த்துட்டோம்? உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். 3வது பாருங்க, நீதிமொழிகள் 14:27 வாசிங்க. 14:27. பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பிக்கொள்ளலாம். அல்லேலூயா. பயம் வேணும். ஒரு டிராவலிங்ல, ஒரு வேலை ஸ்தலத்துல, ஒரு குடும்ப வாழ்க்கையில கர்த்தருக்கு ஒரு பயம் நமக்கு இருந்து அனுசியமா மரண கண்ணிகளுக்கு அது நம்மை தப்பு வைக்கும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. மரண கண்ணிகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்மை தப்பு வைக்குமாம். நீதிமொழிகள் 15:33 வாசிங்க. 15:33. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்குமா? அல்லேலூயா.
ஞானம் வேணும் வேணும் வேணும்னு கேக்குறீங்க. ஆண்டவரே ஞானமே இல்லப்பா அப்படின்னு கேக்குறீங்க. எங்க இருந்து வரும் ஞானம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தா அந்த பயம் நமக்கு என்ன செய்வோம்? ஞானத்தை நமக்கு போதிக்கும். ஞானமாய் காரியங்களை செயல்படுத்துவதற்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? இல்ல அது எனக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியதாய் இருக்கும். நீதிமொழிகள் 19:23 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அணுகாது. அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? எங்க வீட்டுல தீமை வரக்கூடாது, எனக்கு தீமை நடந்துடக்கூடாது அப்படின்னு வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை முதலாவது வச்சிருக்கணும். அப்படின்னா காலையில எந்திரிக்கணும், இல்ல நடுராத்திரி எந்திரிக்கணும், எழுப்பி விடுவாரு. அந்த நேரத்துல சொன்னோம், ஆண்டவரே உங்களுக்கு பயப்படுற பயத்தை எனக்கு வைங்கப்பா, அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கப்பா, அந்த கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு கேட்டு பாருங்க. அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமான நாளா, மகிழ்ச்சியினாலா, துன்பங்கள் எல்லாம் விலகி போகிறனால, உங்க சத்துருவங்க பாதப்படிகள் விழுகிறனால அந்த நாளை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் நான் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை மடக்கி படுத்து கொடுத்தா என்ன நடக்கும்? தரித்திரம் வழி போக நம்மளால வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் நினைச்ச கூடாது. சாயங்காலம் ராத்திரி 10 மணிக்குள்ள தூங்க பாருங்க. யாரா இருந்தாலும் 10 o'clock பெட்டுக்கு போங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிங்க. ரொட்டீனா வச்சு பாருங்க. அந்த குடும்பம் தலைக்கும், அந்த குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கும், அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், அந்த குடும்பம் செழிப்பாயிரும். அல்லேலூயா. ஆமென். மரண கன்னிகளுக்கு தீமை அணுகாதபடி. ஏசாயா 11:3 வாசிங்க. ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்குல்ல. பாட்டு பாடுவார்ல, பெருமாத்தன் சொல்வாரு, உகந்த காணிக்கையா இல்ல. அப்ப நமக்கு ஒரு கொள்கையில் ஒரு வசனம் இருக்குல்ல, கிறிஸ்துவுக்கு எங்களை எப்பொழுது வெட்டி சிறக்க பண்ணி இந்த வாசனை செய்வாரா, வீச பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறாரு. நம்ம உகந்த வாசனை, கர்த்தருக்கு உகந்த வாசனை இல்ல. நமக்கு எந்த வாசனை உகந்த வாசனையா இருக்கும்? எந்த வாசனை உகந்த வாசனையா இருக்கும்? ஒரு வியாபாரி, ஒரு கருவாட்டி வியாபாரி ஒரு நாள் சைக்கிள்ல வியாபாரம் பண்ணிட்டு போனார். இந்த கிராமங்கள்லாம் தாண்டி போகும்போது ஒரு கிராமத்துல போகும்போது கொஞ்சம் இருட்டிருச்சு. இருட்ட உடனே சரி நம்ம வீட்டுக்கு திரும்ப போலான்னு சொல்லி சைக்கிளை பார்த்தாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, பின்னால வீடு பஞ்சர் ஆகி போச்சு. நீ உருட்டிட்டு எவ்வளவு தூரம் கிராமத்துக்கு போற, எங்கேயாவது சென்னையில ஒதுங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க ஒரு வீட்டுல ஆளுங்க கொஞ்சம் இவரை ஏத்துக்கிட்டாங்களாம். ஏன் திண்ணையில படுத்துக்கிறேன், சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு உடனே சரி திண்ணையிலாம் படுக்காத, உள்ளுக்கு வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு படுக்க வச்சாங்க. அப்ப இவருக்கு தூக்கமே வரலாம். ராத்திரிலாம் புரண்டு கிடக்குறாரு, தூங்கவே முடியலையா. ஏன் தூக்கம் வரல? ஏன் தூக்கம் வரல? அந்த வீடு ஒரு பூ விற்கிற அம்மாவுடைய வீடு. நல்ல மனமான பூக்கள் அங்க வச்சிருக்காங்க. அந்த பூவுடைய மனத்தினால இவருக்கு தூக்கம் வரல. இவருக்கு என்ன மனம் வேணும்? இவருக்கு கருவாட்டு மனம் வேணும். நமக்கு என்ன மனம் வேணும்? நமக்கு என்ன மனம் வேணும்? சொல்ல மாட்டீங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களா? பூ சொல்லுங்க, இல்ல கருவாடு போது சொல்லுங்க. என்ன மனம் வேணும் நமக்கு? பூ, நல்ல நறுமணம் நாங்களும் வீசணும், நாங்களும் அதை விரும்புகிறோம். அல்லேலூயா. நீதிமொழிகள் 8:13 வாசிங்க. 8:13 சீக்கிரம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற தீமையான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், அதை என்ன செய்யணும்? நம்ம வெறுத்து போகணும். தீமைன்னா என்ன சொல்றீங்க? இல்ல பில்லி சூனியம் பண்றது ஒரு தீமை, குரல் கூறுறது ஒரு தீமை. சங்கீதம் 15 கொஞ்சம் வாசிருங்க, சீக்கிரம் வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 15 சங்கீதம் சீக்கிரம் வாசிங்க. கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும்
ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கர்த்தருக்கு பயந்தவர்களையோ பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறவன் தானே இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கு. 15 சங்கீதமான பாடமா ஊரு போட்டு வச்சுக்கணும். இதுதான் என்னத்தை கொடுக்குது நமக்கு ஆண்டவர். நம்ம இப்ப என்ன வாசித்தோம்? நீதிமொழிகள் தீமையில் இருப்பது ஏசாயால பார்த்த உகந்த வாசனை இல்லையா? இப்ப இந்த 2 வசனத்தை வார்த்தை நம்ம ஜெபம் பண்ண போறோம் இல்லையா? முதலாவது வசனம் நீங்க வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கலாமா? எல்லாம் கொஞ்சம் கவனமா இப்ப சிந்திக்கணும். இவ்வளவு நேரம் ஜாலியா வசனம் கேட்டுட்டீங்க. இப்போ உள்ளத்தை தைக்கிற வார்த்தைகள் கவனமா நீங்க கேட்கணும், கவனமா நீங்க செயல்படணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. வாசிக்கலாமா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். முதலிருந்து வாசிக்குமா? உன் தீமை பொய்யையும் சரி வாசிங்க. உன் தீமை உன்னை தண்டிக்கும். நல்ல கவனிங்க, தயவுசெய்து கவனிக்கணும். கர்த்தருக்கு பயப்படாத, பயம் இல்லாம தீமை செய்தீங்கன்னா அது என்ன செய்யும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் உங்களை தண்டிக்கும். கவனம். இந்த வசனத்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வைங்க, எழுதி வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இதை சொல்லி பாருங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுற பயம் நம்முடைய இருதயத்துல வந்துடும். அது சொல்லு, உன் தீமை உன்னை தண்டிக்கும். வேற யாரும் தீமை வேண்டாங்க. அவன் செஞ்சுட்டான், இவன் செஞ்சுட்டான், அவன் வச்சுட்டான், இவன் வச்சதெல்லாம் நம்பாதீங்க. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கண்கள் நம்ம மேல என்னவா இருக்குதான்? கவனமா இருக்குதான். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு சின்ன சம்பவங்களை சொல்லட்டுமா? பாருங்க, உலகத்து மனுஷன் அப்படின்னா எப்படி சொல்லி பாருங்க. அதாவது இந்த பஞ்சபாண்டவர்கள் இல்ல, இவங்களுக்கு அந்த யுத்தம் நடக்குது இல்ல. அந்த யுத்தம் கடைசி வார் நடக்கும்போது அந்த துரியோதனன் அவன் தான் அந்த ஆப்போசிட் பார்ட்டி, பஞ்சபாண்டவனுடைய ஆப்போசிட் பார்ட்டி இல்ல. அவன் அந்த யுத்தத்துக்கு ஆயத்தமாக. ஆனா அந்த பஞ்சபாண்டவர்களுக்குள்ள நல்ல ஒரு பவர் கிடைச்சிருச்சு. இந்த பஞ்சபாண்டவர்கள் ஜெயித்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க அவங்க வர போறாங்க. இப்ப இந்த துரியோதனை இவங்களெல்லாம் அடிச்சு ஜெயிக்கணும் இல்லைன்னா துரியோதனை அடிபட்ட கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தாயார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த தாயாருக்கு கண்ணு தெரியாது. ஆனா மகனை என்ன சொல்றாங்க? மகனே, என்னுடைய பவரை உனக்குள்ள அனுப்பி ஒன்னு அப்படியே நான் ஷீல்டு பண்ண போறேன். அதனால உடம்புல நீ ட்ரெஸ் எல்லாம் போடாம எனக்கு முன்னால வந்து நெல்லு. இந்த மகன் வளர்ந்தவன் தானே, எப்படி அவனுக்கு ஒரு வெட்டு இருக்கிறதுனால என்ன செய்யலாம்? இந்த அண்டர்வேர் மாத்திரம் போட்டுக்கிட்டு அம்மா முன்னால போய் நிற்கிறான். அந்த அம்மா தன்னுடைய பவர் புராணங்கள் உண்மை இல்லை. புராணங்களே எப்படி சொன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவங்க அறியறதுக்கு நான் சொல்றேன். இப்ப அந்த கண்களை வச்சு அந்த அம்மா அந்த பவர் முழுவதும் அந்த அவன் மேல ஊத்துறாங்க. அவனை கூத்து ஒரு பெரிய ஷீல்டு அப்படி காக்குது. ஒரு பாதுகாப்பு வளையத்தை உண்டு பண்ணிட்டாங்க. இப்ப துரியோதனை யுத்தத்துக்கு போறான். அர்ஜுனன் பெரிய கடாத்தை எடுத்துட்டு அடின்னு அடிக்கிறான். நெஞ்சில் அடிக்கிறான், தலையில அடிக்கிறான், தோல்ல அடிக்கிறான், காலில் அடிக்கிறான். எங்கேயும் அடிப்பட்ட ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. புரியல. அப்பதான் பீஷ்மர் சொல்லி கொடுக்கிற மெதுவா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. பாதுகாப்பற்ற இடம் ஒரே ஒரு இடம், அங்க அடி. அப்படி உடனே என்ன செய்யறான்? அந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சா துரியோதனை விட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா கர்த்தருடைய கண்கள் 4ஆம் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய கண்கள் நம்மேல அது நிற்கும்படி அவருடைய 7 ஆவிகளும் பூமி முழுவதும் என்ன செய்தான்? சுற்றி கொண்டே இருக்குதான். உடைய கண்களுக்கு மறைவாக நான் எங்கே போவேன்? உடைய பார்வையை என்ன விட்டு விளக்காமல் இருந்த தேவனே உமக்கு நன்றி. அப்படின்னா அந்த ஷீல்டு எவ்வளவு பெரிய அப்படின்னா யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிசல் இல்லை. இதுல நம்ம கரெக்டா இருக்கணும் இல்ல. எனக்கு விரோதமா ஒண்ணும் இல்லை, ஆனால் என்னுடைய தீமைகள் நான் செய்கிற தீமைகள் வாசிருப்பா, தம்பி வாசிருப்பா, உன் தீமைகள் உன்னை தண்டிக்கும். கர்த்தருக்கு பயப்படாத, பயம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன? இந்த தீமை உன்னை தண்டிக்கும். வீட்டுல பிரச்சனை வரும், உன் வீட்டுல சண்டை வரும், உன் வீட்டுல சச்சரவு வரும், வீட்டுல வேண்டாத காரியம் வரும். எல்லா காரியமும் ஒண்ணு வந்து பிடிச்சுக்கோ. ஏன்னா உன் தீமை கர்த்தருக்கு பயப்பட பயம் உன்கிட்ட இல்லை. அதனால என்ன செய்யுது? அடுத்தவன் செஞ்சுட்டா இவன் செஞ்செல்லாம் நினைக்காத. உன்னுடைய தீமை உன்னை பிடிக்கும்.
அடுத்து வாசிக்க. தண்டிக்கும் உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். இல்ல மாறுபாடு மாறுபாடு நினைச்சது. இன்னைக்கு இங்க ஒண்ணு பேசுறது, அங்க ஒண்ணு பேசுறது, இங்க ஒண்ணு பேசுறது, பாஸ்டருக்கு முன்னால ஒண்ணு பேசுறது, பாஸ்டருக்கு பின்னால ஒண்ணு பேசுறது, இயேசுவுக்கு முன்னால ஒண்ணு பேசுறது, பின்னால ஒண்ணு பேசுறது, எல்லாம் மாறுபாடு உள்ள இருதயம். அல்லேலூயா. அந்த மாறுபாடு உள்ள இருதயம் என்ன செய்யுமா? உன்னை கண்டிக்கும். ரெண்டும் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு, வேற வெளியிருந்து வரல, நமக்குள்ளதான் இருக்கு. நமக்குள்ளதான் அது நம்மை கண்டிக்கிறது. 3, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லா. அல்லேலூயா. என்ன சொல்றது? வசனத்தை தயவு செய்து வச்சிருங்க மனசுல, வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்க வச்சிருக்கீங்கன்னா போதும், தீமை உங்களை அணுகாது. கர்த்தருக்கு பயப்பட பயம் ஞானமாய் நம்முடைய இருதயத்துல அது இருக்கும். என்ன சொல்ற வாசிக்க தம்பி? கசப்பான காரியம் இல்லம்மா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் எத்தனை கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்ல. நான் சொல்லலாமா? தயவுசெய்து பார்த்து இப்படி எல்லாம் பேசிட்டார், நான் அடுத்த வாரத்தில் கோயிலுக்கு வரமாட்டேன் அப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க. நான் பேசல. ஒரு மாசம், ஒரு வாரம், ஒரு மாசமா இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்குள்ள போட்டு நெருக்கி கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு இந்த வார்த்தைகள் நான் உங்க முன்னால பேச வேண்டிய சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 29 வசனத்தை வாசிங்க. நல்ல கவனமா வாசிங்க. அந்த வசனம் அண்டர்லைன் பண்ணி பத்திரமா வைங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனால் போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கு. அல்லேலூயா. இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் கோயிலுக்கு ஒழுங்கா போயிருவேன், 40 நாள் இறைச்சியே திங்க மாட்டேன், முட்டையே திங்க மாட்டேன், பாலே குடிக்க மாட்டேன், பூவே வைக்க மாட்டேன், கருவாடு திங்க மாட்டேன். இதெல்லாம் என்னது? மனுஷன் போதித்து கொடுக்கிற கற்பனை. அல்லேலூயா. ஐயா, நான் செக்ரட்டரி ஆயிடணும், நான் பிரசிடென்ட் ஆயிடணும், நான் டீக்கன் ஆயிடணும், நான் அப்படி ஆயிடணும், பிஷப் ஆயிடணும், இப்படி எல்லாம் துடிச்சிட்டு இருக்கான்ல, அவனுக்கு கொடுத்த வசனம் ஆயிடுது. அல்லேலூயா. வாசிருங்கப்பா அந்த வசனத்தை. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து வர்றாங்க, ஆண்டவரத்துல வர்றாங்க வாயினால, தங்கள் உதடுகளினால் ஆராதனை என்ன? இன்வால்மெண்டே கிடையாது, ஒரு இன்வால்மெண்டே கிடையாது. ஆராதனை ஏதோ பாட்டு பாட நம்மளும் பாடும், பாடல் வாயை முடித்துக்காது, அப்படி இல்லைங்க. தயவுசெய்து நீங்க மறந்துறீங்க. ஒரு இன்வால்மெண்ட், அந்த 15-20 நிமிஷம் கர்த்தர் கொடுக்கிற நேரம், அந்த இன்வால்மெண்டோட உனக்கு ராகம் தெரியுதா, தாளம் தெரியுதா, பல்லவி தெரியுதா, அதெல்லாம் பெருசு இல்லை. கர்த்தரை துதிக்கிற துதி உன்னுடைய வாயில, இருதயத்துல, உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிறதா, அதுதான் சரி ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷனாலே போதிக்கப்பட்ட கற்பனை. அல்லேலூயா. நம்ம தேவனால் போதிக்கப்பட்டதான் சொன்னார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா பெரிய வாஸ்தவங்களா? சங்கீதம் 31:19 வாஸ்தவங்க பழையபடி. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதா இருக்கு. சேர்ந்து வாசிப்போமா? என்ன சொல்லுவேன்? வாசிக்கிற எல்லா இடத்துக்குள்ள சங்கீதம் 31:19 எல்லா இடத்துக்குள்ள சேர்ந்து வாசி நம்ம ஜெபிக்க போகிறோம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உங்களுடைய நன்மைகள் எவ்வளவு பெரியதா. எல்லாம் எழுப்பி நிற்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எழுப்பி நிற்போம். அல்லேலூயா. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார்.
மகிமைப்படுத்துகிற தகப்பனே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்த்து துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த வேதத்தை தியானிக்க அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல கிருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சோத்திரம் 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 அப்பா. தகப்பனே அப்பா, கர்த்தருக்கு பயப்படுத்தத்தான் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி எங்களுக்கு போயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே எமக்கு பயப்படும் போதுதான் ஆண்டவரே தகப்பனே அப்பா ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்படும் முடியும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்பா. எங்களை ஆயுசு நாட்கள் பெருக பண்ண ஆண்டவர் பெருக்க பண்ணப்பட முடியும் ஆண்டவரே அப்பா. உமது அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே தகப்பனே. இந்த நாளில் கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வேளையிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு பயப்படும் பயம் எங்கள் உள்ளத்தை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே அப்பா. யார் யாருக்கு ஆண்டவரே உம்முடைய ஞானத்துல குறைவுள்ளவராய் காணப்படுகிறோமோ ஆண்டவரே சகல ஞானத்தை கொண்டுகிற தேவன் அப்பா. இது யாரையும் தள்ளிவிடுகிற தேவன் அல்லப்பா ஆண்டவரே தகப்பனே. நல்ல ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தந்து எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்த பொல்லாத உலகத்துல ஜீவிக்கிற எங்களுக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த உலகத்தின் ஞானம் ஆண்டவரே எங்களுக்கு அதை ஆண்டவரே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு முடியாத ஆண்டவரே ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி சொன்னது போல உம்முடைய வசனங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவரே அதன்படி நடந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள குடும்பமாய் பெற்றுக்கொள்ள சாட்சியாய் ஜீவிக்க பரலோகத்தின் பற்றி பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட வேண்டும் செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய ஆலயத்தில் வந்து தேடி வந்து மகிமைப்படுத்தின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஸ்தோத்திரம் செலுத்துகிற தகப்பனே. இந்த வசனத்தை கர்த்தாவே சோதரம் அப்பா தங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதிகாலையில எழுதி செபித்து தேவ கிருபையை பெற்று கர்த்தாவே ஆண்டவரே இந்த சத்துருவை மேற்கொண்டு குடும்பங்களில வேலை செய்கிற ஸ்தலத்துல எங்கு சென்றாலும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரே நமக்கு ஜீவிக்க கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். பலவீனத்தோடு சுவீனத்தோடு வந்த பிள்ளைகளை பலப்படுத்தும். உற்சாகத்தின் ஆவியினால கர்த்தர் அவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சோத்திரமாப்பா அவர்களுடைய பலவீனத்தோடு உடைய சமுத்திரம் வர முடியாமல் இந்த தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துங்க திடப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்ப அந்த நாள் முழுதும் ஆண்டவரை கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை உதவி செய்கிற எங்களை கருத்துல தாழ்த்துகிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒப்புக் கொடுக்கிறோம். வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரை. சகல துதி கனமையும் எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே ஆமென். கர்த்தருடைய ஜெபம் கேட்கிற கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி, என்னுடைய உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்துதி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்துதி. கர்த்தர் செய்த சகல